மோசேயை குறித்து பார்க்கும் பொழுது, மோசேயை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் அழைக்கிறார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு அவர்களை வழிநடத்தும்படி கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில மோசேயை அழைக்கிறார்னு சொன்னா, மோசே திக்குவாய் உடையவனாய் மோசே காணப்படுகிறான். அது மாத்திரமல்ல, தன்னால் முடியாது, பெரிய ஒரு காரியத்தினால செய்ய முடியாது என்று தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிற, தன்னைத்தானே குறைத்து எடை போடுகிற ஒரு மனுஷனா அவன் காணப்படுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவன் இருக்கிறான். அந்த மாதிரி சூழ்நிலையில உள்ள மோசேயை தான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, லட்சக்கணக்கான இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தும்படி கர்த்தர் அவர்களை அழைக்கிறார். நம்ம கர்த்தருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, தகுதி உள்ள இடத்திற்கு தகுதி உள்ளவர்களை கர்த்தர் அழைப்பது அல்ல, தகுதி உள்ள இடத்திற்கு தகுதி இல்லாதவர்களை அழைத்து அவருடைய கரத்திலே உருவாக்கி உயர்த்துகிற தேவனை நம்ம ஆராய்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் வல்லமை உள்ள தேவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மோசேயை அழைக்கிறார் இல்லையா? லட்சக்கணக்கான ஜனங்களை வழிநடத்துறது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தருடைய பிரசன்ன மோசேயோடு கூட இல்லைன்னா அவ்வளோ பெரிய காரியம் என்ன இருக்காது, நடந்திருக்காது. சந்ததிகளா அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை மீட்டு கொண்டு வருவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல இல்லையா? கர்த்தர் மோசேயோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப யோசுவாக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூடயும் இருக்கிறேன்னு சொல்லி யோசுவாவை பார்த்து சொல்றாரு. இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல விரும்புகிறாரு, நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னுடனும் இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க அந்த இடத்துல. யோசுவாவோடு இருந்தது போல என் கூடயும் கர்த்தர் என்ன பண்றாரு, இருக்கிறாரு இல்லையா? அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு.